நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவும் பேசல, எகெயின்ஸ்டாவும் பேசல. இந்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்றது மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இப்போ முன்னிலையில இருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சப்பையும் சரி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நிறைய விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பெருசா அரசியல் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. சப்போர்ட் பண்ணா மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மக்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மக்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. லீடிங் எப்ப வேணாலும் மாறலாம். லீடிங் மாறல அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சிஎம் யாருன்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க. நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவும் பேசல, எகெயின்ஸ்டாவும் பேசல. இந்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்றது மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இப்போ முன்னிலையில இருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சப்பையும் சரி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நிறைய விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பெருசா அரசியல் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. சப்போர்ட் பண்ணா மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மக்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மக்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. லீடிங் எப்ப வேணாலும் மாறலாம். லீடிங் மாறல அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். 2026 எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சிஎம் யாருன்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க.